வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரசல்மேனியா மாட்டிக்கிட்டு மற்றும் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் இருக்குது. மற்றும் நம்ம அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் 3 நாள் தான் சாம்பியனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும், இதை தவிர்த்து ஒரு சில அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரசல்மேனியாவுடைய இக்கட்டான சுச்சுவேஷன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நல்ல ஏரியாவாக பார்த்து வைங்கன்னு சொன்னால், ஏரி இருக்கிற இடமாகவும் பகால நாளைக்கு ஓப்பன் அரினாவை தான் புக் பண்ணுறானுங்க. வேறு வழி இல்லை. ஓப்பன் அரினாவில் தான் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனாலேயே WWE பார்த்திங்கன்னா ஓப்பன் அரினாவில் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டோட்டலி ஓப்பன் அரினாவில் தான் ரசல்மேனியா நடத்துகிறாங்க. நம்ம ரசல்மேனியா நடக்கும்போது வெளிச்சமாக பட்ட பகலில் இருக்க போகுது. இந்த மெயின் ஈவென்ட் டைமில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்க போகுது. சரி, அதை விட்டு தள்ளுங்க, நமக்கு அது தேவையில்லை. இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு வாரமாக அமெரிக்காவில் மழை அடித்து கொட்டுது. மழையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராக்கு கோடி ரோட்ஸ் அடிச்சிருப்பாரு. அப்போ பெஞ்சு தெரியுமா மழை? இன்னும் விடலை, அட மழை. இப்போது ரசல்மேனியா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஞாபகம் இருக்குதா பையா? ஒருக்கா நம்ம ரசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கும் டேனியல் பிரையன் வெர்சஸ் எட்ஜுக்குள்ள நடக்கும்போது அப்போ பெஞ்சதே மழை. அதில் அள்ளு விட்டானுங்க. என்னடா இதுக்கு தான் ரசல்மேனியாவில் ஓப்பன் அரினாவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த 2 வருஷம் ஓப்பன் அரினாவில் ஷோ நடத்தவே இல்லையே. போன வருஷம் அதுக்கு முன்னாடி சொல்லலாம் ஓரளவுக்கு சேஃப் ஆகிட்டானுங்க. ஆனால் இந்த வருஷம் நடக்கிறது ஓப்பன் அரினா. இதை கவர் கூட பண்ண முடியாது, அந்த செட்டப்பே கிடையாது. ரொம்ப பழைய காலத்தில் உள்ள அரினா. அதனால் அந்த ஓப்பன் இந்த நம்ம ஊரில் தான் கிரிக்கெட் பெஞ்சா ஒரு மூலையில் எல்லாரையும் ஒதுக்க வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டா அன்றைக்கே போஸ்ட்பான் பண்ணிடுவானுங்கள மேட்சை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரசல்மேனியாலாம் சொன்ன டேட்டுக்கு நடக்காட்டா ரசிகர்கள்லாம் காண்டாயிருவாங்க. இப்போ மழை வந்ததுக்குனால ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குது. ஆனால் WWE இதுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. வெதர் கண்டிஷன் அன்னைக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணும்போது புயலோ அல்லது முன்னெச்சரிக்கையோ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு வேளை இருந்துருந்தோன்னா நாங்கள் டேட்டை 2 நாள் தள்ளி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் மழை பெய்கிறது தூரம் தான் அடிக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை மழை பெஞ்சாலும் நீங்கள் எல்லாருமே அரினா விட்டு கொஞ்சம் நேரம் ஒதுங்கியிருக்கலாம். மழை நின்றதுக்கப்புறமா மீண்டும் பார்த்திங்கன்னா ஷோவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் WWEக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒன்று வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பகவானாக பார்த்து மழையை கொடுத்துருக்காரு போல இருக்குது. சரி, மலையில் சண்டை போடுங்கப்பா, கடலில் சண்டை போடுங்க போயிருக்கா. கடலில் கப்பல் மேட்ச் நல்லாயிருக்கும். இந்த கோவிட் டைம்லலாம் கப்பலில் சண்டை போட போகிறானுங்கன்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. கடைசியில் அது நடக்கவே இல்லை. சரி, அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாள் தான் சாம்பியனாக இருக்க போகிறார். ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ராக் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸை பார்த்து கேட்குறாங்க, ரோமன் ரெயின்ஸ் இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் தான் உங்களை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். 3 days இன் சாம்பியனா இல்லாட்டா கண்டினியூ இன் சாம்பியனா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த 3 நாள் தான் இக்கட்டான சூழ்நிலை. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை பிடுங்காமல் விடமாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்திருக்கிறாரு. அவருடைய ரெஸ்லிங் கெரியர்லேயே ஒரு இக்கட்டான சூழ்நிலை ட்ரூ மேக்கின்டர் கூட கிளாஸ் ஆஃப் த கேட்டில் கிளாஸ் பண்ணார்ல, அதுக்கப்புறமா இப்போ கோடி ரோட்ஸ் கூட மோதுறது தான். அதுலேயும் ரசல்மேனியா ஆப்பரண்ட்லேயே ஒரு டஃப்பான ஆப்பரண்டாக கோடி ரோட்ஸ் இருக்கிறாரு. சாம்பியன்ஷிப்பை பிடுங்காமல் ஃபினிஷ் த ஸ்டோரி ஆகாமல் போக மாட்டேன்டி அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் கோடி ரோட்ஸ் எப்படினாலும் ஏதாவது முயற்சி பண்ணி வின் பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸ் தோற்றுறாருன்னு சொல்லிட்டு அவரு ரசிகர்கள் கொஞ்சம் பேனிக்காக இருக்கிறாங்க. நீங்கள் ரோமன் ரெயின்ஸோட ரசிகராக இருந்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இன்னும் 3 நாள் தான் சாம்பியனாக இருப்பாளா இல்லாட்டா ஃபினிஷ் த ஸ்டோரி, நம்ம கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறமா சாம்பியனாக இருப்பாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.
சரி, அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசல்மேனியாவில் ஒரு பிக்கஸ்ட் ரிட்டன் இருக்குதான். யார் சொல்லிட்டேன்னா அது பிக்கஸ்ட் ரிட்டன் ஆயிருமா? அது யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியாது. ஏன்னா ஜெஃப் கார்டி பேர் வருது, மேட் கார்டி பேர் வருது, இதை தவிர்த்து அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்லர்ஸோடைய பேர் இருக்குது, டட்லி பாய்ஸோடைய பேர் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் வந்து ரிட்டன் ஆவாங்க. ஜான்சினா, இந்த ஸ்டோன் கோல்ட், ஸ்டீவ் ஆக்ஷன், இந்த மாதிரி சில பேருடைய பேர் அடிபட்டு இருக்கிறதுனால ரசல்மேனியாவில் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன் இருக்குது. எப்படி கோடி ரோட்ஸ் வந்து ரசல்மேனியாவுக்கு ரிட்டன் ஆனாரோ அந்த மாதிரி அந்த ரசல்மேனியா ரிட்டன் சொல்லிட்டு போன வருஷம் ரிட்டன் கொண்டு வந்தீங்களா, அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. போன வருஷம் யார் ரிட்டர்ன் ஆனான்னு கேட்டிங்கன்னா நம்ம செயின் மிக்மன் வந்தாரே, அந்த மாதிரி ஒரு ரிட்டனை கொடுத்துடக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். அதை மறக்க முடியாத மூமெண்ட்டு. ரிட்டன் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, மிஸ்ஸு கூட சண்டை போட வச்சானுங்க. நல்ல வேலை அவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. போன வருஷம் இன்ஜுரியில் போனவன் இன்னும் சரியாகலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இன்ஜுரி சரியாயிடுச்சு, மிஸ்ஸுவா சண்டை போடலான்னு சொல்லிட்டு ரசல்மேனியாவில் கூப்பிடக்கூடாதுப்பா. இந்த மேட்செலாம் பார்க்க முடியுமாப்பா? நான் கேட்குறேன். மிஸ்ஸு வெர்சஸ் ஷேன் மிக்மன் ஒரு காலத்தில் நடந்து நல்லா இருந்துச்சு, இப்போ நடந்தால் நல்லாவா இருக்கும்? 2 பேருக்குமே மவுஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நடத்தாமல் போயிட்டா நல்லது. ஷேன் மிக்மன் வரக்கூடாது, வந்தான் செத்தான், நாங்கள்லாம் வார்த்தையாலே வதம் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டுன்னா வேறு யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் கிளுகிழப்பாக இருக்கும் நமக்கு. சரி, அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எத்தனை பேர் வந்தாலும் சரி ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா மிட்கார்ட் ரெஸ்லர்ஸ்க்கு மேட்சே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொடவில் இருக்கிற ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ரசல்மேனியாவை நடத்த மாட்டேங்காரு. ஸோ அதை ஸ்மாக்டவுனில் தான் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேர் வந்து புதுசாக அடிபட்டுருக்குது, இதில் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு. அது வேறு யாருமே இல்லை, ப்ரான் பிரேக்கர். ஆமாம்ல, ப்ரான் பிரேக்கரை சமீப காலமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுற மாதிரி இருக்குல்ல, அதனால் ப்ரான் பிரேக்கர் வந்து இந்த வருஷம் ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டோட்டலி இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ரா ரெஸ்லர்ஸ், ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரசல்மேனியா ஸ்மாக்டவுனாக பின்ன போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பின்னி தள்ளுறானுங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக்டவுனுங்கிறது ஸ்பெஷல் ஸ்மாக்டவுன். காரணம் என்னென்னா ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயல் நடக்கல, அதனால ஸ்பெஷல் ஸ்மாக்டவுனா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதனால் நானும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். இது ரசல்மேனியா டைம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ரசல்மேனியா ஆடியன்ஸ் வந்து ராவை கவர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஏன்னா ராக்கோடைய சேட்டைகள்லாம் ராவில் அமர்க்கலமாக இருந்ததில்ல. சரி, இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 17,80,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நார்மலாக பார்க்குற ஆடியன்ஸை விட இந்த தடவை பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் இது ரசல்மேனியா டைம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 2 மில்லியன் வியூவர்ஷிப் ஆச்சு வரும்னு எதிர்பார்த்தோம். அது எதுவுமே நடக்கலை. ஆனால் இது ஓகே, ராவோட வியூவர்ஷிப்புக்கு இது ஓகே அப்படிங்கிற அளவில் தான் கிடச்சிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரசல்மேனியாக்கு அதுக்கப்புறமா WWE ஒரு நல்ல ஸ்டோரின்னு கொண்டு போனாங்கன்னா நல்ல வியூவர்ஷிப் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் ரசல்மேனியாவை காட்டிலும் பிஃபோர் ரசல்மேனியாவுடைய வியூவர்ஷிப் வந்து டவுனாக தான் இருக்காது, கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, ஆஃப்டர் ரசல்மேனியாவோட வியூவர்ஷிப் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.